Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Ya ayyuhalladzina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammad wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. கண்ணியமிக்க ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர், செயலாளர் மற்றும் மஸ்ஜிதின் கமிட்டி நிர்வாகிகளே, எங்களின் ஆசிரியர் பெருந்தகைகளே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவளாக இவ்வுரையை துவங்குகிறேன். நான் இன்னைக்கு முன்னாடி பேச வந்த தலைப்பு கல்வியின் அவசியம். குர்ஆனுடைய துவக்க வசனமே இக்ரா பிஸ்மி, அதாவது உமது இறைவனின் திருப்பெயரை கொண்டு படியுங்கள். இந்த ஒரு வசனமே போதும் இஸ்லாம் நமக்கு கல்வி எந்த அளவுக்கு போதிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இன்றைய இஸ்லாமிய சமுதாயமான நாம எதுல பின்தங்கி இருக்கிறோம்னு கேட்டா அதுல முதல்ல இருக்கிறது கல்விதான். இஸ்லாமிய சமுதாய மக்கள் இந்த மாதிரி கல்வியில பின்தங்கி இருக்கிறனால எந்த ஆட்சி அதிகாரத்திலேயோ எந்த பொருட்களையோ நம்ம இல்லை. அதனால நம்மளுடைய சமுதாயம் பல பாதிப்புகளையும் இன்னல்களையும் சந்திக்கிற நிலைமைக்கு உள்ளா இருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமலையில சொன்னா 39வது அத்தியாயத்துல அதாவது கல்வி கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறோம். அப்ப இஸ்லாத்துல கல்வி கற்றவர்களுக்குன்னு தனி மரியாதை இருக்கு. அப்ப நம்ம அந்த கல்வியை கற்று நம்மளுக்கான மரியாதையை நாம பெற்றுக்கணும். கல்வி கல்லாதவர்கள்ல இருந்து நம்ம தனித்துவமா தெரியணும்னா நம்ம அப்படிப்பட்ட கல்வியை கத்துக்கணும். 1400 வருஷங்களுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது மக்கால வெறும் 14 பேருக்கு தான் படிக்க தெரியும். அதுவும் அவங்களோட பேரை எழுத தெரியும், அவ்வளவுதான். ஆனா குர்ஆன் இறங்கின பிறகு அறிவியல் ஆராய்ச்சி, கோள்களை பத்தின ஆராய்ச்சி, இதெல்லாம் 6000 மாமேதைகளா சஹாபாக்களை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குனாங்க. அப்பெல்லாம் கல்வி கற்றவர்கள் குறைவானவர்களே இருந்தாங்க. நம்ம கல்வி கத்துக்கணும்னா நம்ம அவங்கள தேடி போனோம். ஆனா இப்ப கல்வி நம்மளை தேடி வருது. ஆனா அதை பயன்படுத்திக்காம நம்ம இருக்கோம். உலக கல்வியில நமக்கு புத்தகங்கள் அவ்வளவு இருக்கு, செல்போன்லயே அவ்வளவு கத்துக்கலாம். ஆனா நம்ம அதுல கவனம் செலுத்துறது இல்ல. மார்க்க கல்வியில குர்ஆன் இருக்கு, தமிழ் குர்ஆன் இருக்கு, செல்லுலயே இருக்கு. ஆனா அதை பார்க்க நேரம் இல்ல, வேலை இருக்குன்னு சொல்லணும். நம்ம கல்வியை பின்னாடி ஒதுக்கிட்டே இருந்தனாலதான் இப்ப சமுதாயத்துல நம்மளும் பின்தங்கி இருக்கிறோம். ஒரு கொள்கை இருந்துச்சு, ஆடு மேய்க்கிறவனோட மகன் ஆடுதான் மேய்க்கணும், தோபியுடைய மகன் தோபியாதான் இருக்கணும், சலூன் கடை வச்சிருக்கிறவரோட மகன் சலூன் கடை தான் வச்சிருக்கணும். ஆனா இந்த கொள்கை மாறி நம்ம தமிழ்நாட்டுல திராவிட கொள்கை புரட்சி அப்படின்னு ஒண்ணு வந்து கல்வி அனைவருக்கும் சமமானதுன்னு சொன்னது வெறும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிதான். ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கல்வி அனைவருக்குமானது அப்படிங்கிற கொள்கை இந்த மொத்த உலகத்துக்கும் சொன்னது நம்ம இஸ்லாமிய மார்க்கம் ஒண்ணுதான். ஆனா அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் நாம கல்வியில இப்ப பின்னாடி இருக்கிறோம். ஆண் பிள்ளைகள் +2 10th அப்படின்னு முடிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறோம். பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கே வரதில்லை. சூழ்நிலை காரணமாக சில பேர் அப்படி இருந்தாலும் சில பேர் கிடைக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிறது கிடையாது. இஸ்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், மனிதர்கள்ல நிறத்தால இனத்தால குணத்தால ஜாதியால எந்த வேறுபாடும் கிடையாது, கல்வி அனைவருக்குமானது அப்படிங்கிற கொள்கையை ஓங்கி ஒழிக்குது. நீங்களும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த கருப்பு இன பிலாலுக்கும் கண்ணியம் கொடுத்தது இஸ்லாமிய கல்வி. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வேலை இல்லாத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பஹ்ரைன் நாட்டுக்கு ஜனாதிபதி ஆக்கியது நம்ம இஸ்லாமிய மார்க்கம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கல்விமானா ஆக்குனது நம்ம இஸ்லாமிய கல்வி புரட்சி. அப்படிப்பட்ட கல்வியை கற்றுக்கொண்டு நாமளும் மேன்மேலும் முன்னேறணும். நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்க நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க. அதுவும் மாத கல்வி கற்றுக் கொடுக்க நம்ம ஜும்மா பள்ளிவாசல்ல எல்லா வருடமும் சம்மர் கிளாஸ் வச்சு ஹிப்ஸ் கிளாஸ் வச்சு உஸ்தாத்களும் ஹஜ்ரத்மார்களும் நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமாவே இருப்பாங்க. அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி கல்வியை கற்று மேன்மேலும் உரையணும். இறுதியா ஒரு ஹதீஸ் சொல்லி நான் இங்க இருந்து விடைபெறுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கல்வியை தேடி நீங்க ஒரு பாதையில போனீங்கன்னா சொர்க்கத்துக்கான பாதையா அல்லாஹ் நமக்கு எளிதாக்கி தரான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க.
எனவே கல்வியை கற்று சொர்க்கத்துக்கான பாதையை நாம எளிதாக்கிக் கொள்ள எல்லாம் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிது நமனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.